ரொம்ப வயசாகி பயங்கர வயசானதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துறார். நேற்று மாலை ஊழியர் கூட்டத்தில் பங்கெடுக்காதவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். பங்கெடுத்தவர்கள் பதில் சொன்னால் இதற்கான பரிசை நீங்களே கொடுக்க வேண்டும். இதற்கு யார் பதில் சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். வேதாந்தத்திலே வயசான பிற்பாடு ஞானஸ்தானம் எடுத்தது யார்? நேற்று மாலை கூட்டத்திலே பதில் சொன்னால் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த வயசானதுக்கு அப்புறம் சொல்லிருக்கானே மனைவி நேற்று கூட்டத்தில் தகராறு மாம்சத்திலே மரித்த பிற்பாடு அவர் ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகள் யார்? இந்த காவலில் உள்ள ஆவிகள் வாசிப்போம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து, அந்த பேழையில் பிரவேசித்த 8 பேர் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். 21 வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அவன் யார்தான் உள்ளதுல ஓல்டஸ்ட் பர்சன் டு டேக் பேப்டிசம்? எத்தனை வயசுல எடுத்தால் தெரியுமா? 600 வயசுல நோவா ஞானஸ்தானம் எடுத்தார். எனவே ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு இன்னொரு 500 வருடம் இருக்கிறது என்று வெயிட் பண்ணாங்க. 600 வயதுல நோவா பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் இருந்தார்கள். அந்த பேழையிலே சிலர் கீழ்ப்படிந்து அந்த நோவாவின் குடும்பம் பேழைக்குள் பிரவேசித்ததனால் அந்த ஜலத்தினாலே காக்கப்பட்டார். இது ரொம்ப பெரிய வெளிப்பாடு. என்னன்னா, ஜலத்திலே காக்கப்பட்டார்கள் அல்ல, ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சில பிரச்சனையே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு காவலாக மாறுகிறது. பிரச்சனை வரவில்லை என்றால் நீங்கள் காக்கப்பட மாட்டீர்கள். ஆமென். இந்த நோவா வாழ்க்கையில வந்து ஜலம் பிரச்சனை, இந்த ஜலத்தினாலே அவன் காக்கப்படுகிறான். சமுத்திரம் உங்களுக்கு தடை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு பதிலாக மாற்றும். நான் யாரோடைய பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனையை நீங்கள் தடை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களை காக்கிற பதிலாக, கர்த்தரிடத்தில் உங்களை சேர்க்கிற அரணாக என்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்திருக்கவே மாட்டீர்கள். அந்த பிரச்சனை இல்லை என்றால் என்ன, நீங்க எங்கேயோ ஏதாவது ஒரு ஆகாமிய கூடாரத்திலே வாசமாக, நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, உமக்குத்தானே இடைவிட நன்றி உமக்குத்தானே. இந்த நோவாவுடைய பேழை ஜலத்தினால் காக்கப்பட்டதை ஞானஸ்தானம் என்று குறிப்பிடப்படுவது இந்த 24 நீங்கள் கவனித்து பார்த்தால் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது
மாம்ச அழுக்கை நீக்குகிறார்.